சுக்லம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுபுஜம் பிரசன்னவதனம் ஜெய சர்வக்னோசாந்தையே. ஆதி மகரிஷி ஜோதிடர் முருகன் பேசுகிறேன். இன்றைக்கு குருபகவானுடைய அதிசார பயிற்சி பற்றி நாம் அந்த பதிவில் பார்ப்போம். குருபகவான் அதிசார பயிற்சியாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகி வர்றார். வரக்கூடிய அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே குருபகவான் அதிசார கதியில் கடகத்தில் உச்சம் பெறுறார். அப்படி உச்சம் பெறக்கூடிய குருபகவான் மேச ராசின்னு சொல்ல மீன ராசி வரைக்கும் 12 ராசிக்கு என்னென்ன நற்பலன்களை செய்கிறாரு சொல்லி நாம் இப்போ அந்த பதிவில் பார்ப்போம். ஒரு மகர ராசிக்கு குருபகவான் 12ஆம் அதிபதியாக வர்றார். அவரை 3ஆம் அதிபதியாக வர்றார். 12ஆம் அதிபதியாகி அவர் 7ஆம் இடத்துல உச்சம் பெறார். 3ஆம் இடம் தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், இளைய சகோதரம் அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் இடம் அயன சயன போகம் மற்றும் விரயஸ்தானம் இப்படி சொல்லலாம். இந்த குருபகவான் மகர ராசிக்கு 7ஆம் இடத்துல கடகராசியில் உச்சம் பெறார். கடகம் மகர ராசிக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம், கூட்டாளி ஸ்தானம் மற்றும் நண்பர்கள் ஸ்தானம் இப்படியெல்லாம் சொல்லலாம். 7ஆம் இடத்துல உச்சம் பெறுறதுனால இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த இடம் ஒரு சிறப்பான பலன்களை செய்யும். இந்த இடம் மனைவி ஸ்தானம். அப்போ இந்த காலகட்டங்களில் திருமணம் எதிர்பார்த்துருப்பவங்களுக்கு திருமணம் நடக்கும். இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு நண்பர்கள் கிடைப்பாங்க. ஏற்கனவே உங்களுடைய நண்பர்கள் உங்களை விட்டு ஏதாவது பிரிஞ்சுருந்தாங்க அப்படின்னா அந்த காலகட்டங்களில் ஒன்று சேருவாங்க. நல்ல ஒரு புதிய நட்புகள் கிடைக்கும். உங்களுடைய தொழில் கூட்டாளிகள் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களோட இணக்கமாக தொழிலுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் நற்பலன்களை செய்யும். 7ஆம் இடத்துல குருபகவான் உச்சம் பெறுவர் காதல் ஈடுபாடு கொடுப்பார். இந்த மாதிரி பலன்களாக இந்த குருபகவான் உச்சம் பெற்று செய்வார். 7ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குருபகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையால் 11ஆம் வீட்டை பார்க்குறார். 11ஆம் வீடு லாபஸ்தானம். மூத்த சகோதரம், இளைய மனைவி இதெல்லாம் குறிக்கும். தன்னுடைய 7ஆம் பார்வையால் ராசியை பார்க்குறார், மகர ராசியை பார்க்குறார். அப்புறம் தன்னுடைய 9ஆம் பார்வையால் 3ஆம் இடம் சொல்லக்கூடிய தன்னுடைய வீட்டை பார்க்குறார். இது ஒரு சிறப்பான பலன்களை செய்யும். அதாவது 11ஆம் இடம் லாபஸ்தானம். உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு லாபம் ஏற்படும். அப்புறம் மூத்த சகோதரம், உங்களுடைய அண்ணன் அக்கா இவங்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களோட நல்லா நெருங்கி அன்பாக பழகுவாங்க. உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்வாங்க. உங்களை நல்ல ஒரு அன்போடு வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி பலன்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் 11ஆம் இடம் இளைய மனைவி. ஏற்கனவே கல்யாணம் ஆகி பிரிஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டங்களில் அவங்க ஒன்று சேர வாய்ப்பு உண்டு. அப்படி அவங்க டைவர்ஸ் ஆகிட்டு முதல் திருமணம் தோல்வியில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் 2ஆம் திருமணம் நடப்பதற்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு உண்டு. பொதுவாக திருமணத்திற்கு குருபகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வீட்டில் 45 நாள், சுமார் ஒரு 46 நாள் வரைக்கும் இந்த வீட்டில் உச்சமாக இருப்பார். இந்த காலகட்டங்களில் இந்த நாள் போதவில்லை அப்படின்னு சொன்னால் இந்த குருபகவான் மீண்டும் 2026ஆம் ஆண்டு மே மாதத்துனால அந்த வீட்டுக்கு பயிற்சியாக உச்சம் பெற்று அமர்றார். இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக திருமணம் ஆகும். தற்பொழுது அதுக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் குருபகவான் இப்போ செஞ்சு வைப்பார். இப்படி குருபகவான் 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று நற்பலன்களை செய்ய இருக்கிறார். அதே போன்று 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்குறார். மகர ராசியில் பார்க்குறதுனால இந்த காலகட்டங்களில் இந்த மகர ராசிக்காரங்கள் நல்லா உற்சாகமாக செயல்படுவாங்க. நல்லா அவங்களுக்கு நல்ல ஒரு ஆன்மீக ஈடுபாடு இருக்கும். அப்புறம் நல்ல ஒரு அறிவுக்கூர்மை ஏற்படும். நல்ல ஒரு சிந்தனை ஏற்படும். இப்படி அவங்களுடைய முகமே ஒரு தெய்வ கடாட்சியம் ஏற்படும். முகத்தை நல்ல ஒரு அருளோடு இருக்கும் அப்படிலாம் சொல்லலாம். 7ஆம் இடம் உச்சம் பெறதுனால 7ஆம் இடத்துக்கு சமசத்தம் பார்வையாக ராசியை பார்க்குறார், உச்சம் பெற்று பார்க்குறார். இது இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த நற்பலன்களை செய்யும். அதே போன்று தன்னுடைய 9ஆம் பார்வையால் 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடம் இளைய சகோதரம், அப்புறம் தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், வெற்றிஸ்தானம் இப்படிலாம் சொல்லலாம்.
இளைய சகோதரர் வந்து தம்பி, தங்கை உங்களோட நல்லா இணக்கமாக இருப்பாங்க. யாராவது உங்கள்கிட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருந்தாங்களா அந்த காலத்தில் வந்து உங்களோட ஒன்று சேருவாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, அப்படி சொல்லலாம். அப்புறம் வந்து எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக நின்று செஞ்சு வெற்றி பெறுவீங்க. 3ஆம் இடம் வந்து தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொன்னோம். வெற்றி ஸ்தானம்னு சொன்னோம். அப்படி இருக்கும்பொழுது எந்த ஒரு காரியமும் 3ஆம் இடத்தை குருவான் உச்சம் பெற்று பார்க்குறதுனால தைரியத்தோட நல்ல ஒரு காரியங்கள் செஞ்சு வெற்றி பெறுவீங்க. இப்படி நற்பலன்களை குருவான் வந்து 7ஆம் இடத்துல அமர்ந்து வந்து நிறைய நற்பலன்கள் செய்யிருக்கார். அதாவது இது வந்து ஒரு ட்ரெய்லர்னு வச்சுக்கலாம். ஒரு 1.5 மாத காலம் அந்த வீட்டில் இருந்து ட்ரெய்லர் தான். அடுத்தால 2026ஆம் ஆண்டு மே மாதம் மேலே பயிற்சியாகி கடத்தில் உச்சம் பெறக்கூடிய குருவான் என்னென்ன நற்பலன்களை செய்வாரோ அதுக்கு ஒரு ட்ரெய்லர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ சொன்னதெல்லாம் கோச்சார பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணால் முழுமையான பலன்களை நாம் பார்க்கலாம். யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னா என்னுடைய நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய நம்பர் வந்து 9789305261. இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்து ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். வணக்கம், நன்றி.